ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, யுகாண்டாலங்க. இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பர்த்டே விலாக். யாருக்கு பர்த்டே தானே பார்க்குறீங்க? எங்கள் வீட்டு ஓனருக்கு தாங்க. நானும் சரி, எங்கள் வீட்டுக்காரரும் சரி, பொதுவாகவே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம். பசங்களுக்கு பண்ணுவோம், இல்லைன்னா கோவில் போயிட்டு வருவோம். இதுதான் எங்களோட சிம்பிளான பர்த்டே. ஸோ பசங்க சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நாள் ஆகுது மம்மி நம்ம வெளில போகலான்னு. ஸோ அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரன் லீவில் இருந்தார். ஸோ நாங்கள் என்ன போட்டோம், சரி வா ரொம்ப நாள் ஆகுது போய் சாப்பிட்டு வருவோன்ட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அது சைனீஸ் ஹோட்டலு. அது பார்த்திங்கன்னா நாஞ்சிங் சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹோட்டலு நாங்கள் ரொம்ப அடிக்ட்டுங்க. நான் 2008 கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போ எங்கள் வீட்டுக்காரோடைய எம்டி ஒரு பார்ட்டி வச்சுருந்தாங்க, மேரேஜ் ஆன பார்ட்டி. ஸோ அப்போ இந்த ஹோட்டலில் தான் கொடுத்துருந்தாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு 2008லேயே. ஸோ அதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரபிள் எதுன்னு பார்த்திங்கன்னா நாஞ்சிங் தாங்க. ஸோ அதுலேயும் கிளியர் சூப்பை கொடுப்பான் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச ஹோட்டல். தமிழ்நாட்டு ஸ்டைலுன்னு பார்த்திங்கன்னா 2 ஹோட்டல் இருக்குது. நம்ம பியூர் தமிழ், ஒருத்தர் பண்ருட்டிக்கார் விழுப்புரத்து சைடு வச்சுருக்காரு. பட் இருந்தாலும் நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மலி வீட்டில் அதை தானேங்க சாப்பிட்றோம். அதனால் நம்ம எப்போதுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும். ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்றியா? சூப்பு குடிக்கிறியா? சூப்பு குடிக்கிறியா? அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேட்டர்ஸ் டே, பப்ளிக் ஹாலிடே ஹோல் கம்பாலாகவே. நல்லா அன்றைக்கி மழைங்க, நல்லா சில்டு கோல்டு கிளைமேட்டு. ஸோ அதனால் மத்தியானமே நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். லஞ்சு சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு ஜனமே காணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனம் இல்லை லஞ்சு டைமில். பட் எப்போவுமே இருக்கும். அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட ஆர்டர் பண்ணவங்கள தான் வாட்ஸ்அப்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். மெசேஜ் வருது, பாம் வச்சுட்டாங்க. அது என்னது ஹியூமன் பாம், அப்படி 2 இடத்துல, முனியோனியா பீச்சில், அப்புறம் இன்னொரு இடத்துலன்னு வாட்ஸ்அப்பில் நியூஸ் எல்லா இடத்துலையும் வருது. ஏதோ சொன்னாங்க பிடிச்சிட்டாங்க, ஒரு 2-3 மக்கள் தான் செத்துட்டாங்க, 2 மக்கள் தான் போட்டிருந்தான். அந்த மாதிரி ஆயிடுச்சு மேட்ரஸ் டே அன்னைக்கு. ஸோ இது மேட்ரஸ் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட மக்கள் நடந்து வருவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணிலாம் போவோம்ல. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ கிலோமீட்டர் தொலைட்லேருந்து வருவாங்க. ஸோ வாங்க நம்ம டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா சவுனா சிக்கன் சொல்லுவாங்க. அந்த சோயா சாஸ்லாம் போட்டு சிக்கன் ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டில்டு ஃப்ரைடுன்னு சொல்லி வெறும் பீஃப் மட்டும் எடுத்து சாப்பிட்றாங்க. மீதியெல்லாம் எடுத்து எடுக்காத, மீதியெல்லாம் கை வைக்காத. எல்லாம் மொளா எறாவை இப்போ தான் ஆர்டர் பண்ணி பார்த்தாங்க. அது பார்த்தா நிறைய ஃபுல்லாக ப்ரான் தான். அது ஃபுல்லாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கானுங்க. பட் நல்லா தான் இருந்தது டேஸ்ட். அப்படியே எறாவும் கேப்சிகமும் சாப்பிட்றதுக்கு ஸோ எம்மையாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட் ஆல்சோ. ஸோ நாங்கள் இங்கே லஞ்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ரோட்ஸ் வரவே இல்லை, கேளுன்னு நான் உன்னை சொன்னேன். இது நாஞ்சிங் ரெசார்ட் ஹோட்டல் சொல்லுவாங்க. மோட்டல் அதாவது இதை எப்படின்னா மேலேயும் தங்கிக்கலாம், கீழே பார்த்திங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட் அவனே வச்சுருப்பானுங்க, மேலே ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கு மேலே ஹோட்டலில் தங்குற இடம். ஸோ நல்லாயிருக்குங்க. இது அவங்க வாஸ்து பிரகாரம் நம்ம ஆமைக்குட்டி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இது லக்கியாச்சு. ஸோ அது எப்பயுமே உண்டு. நான் 2008லேருந்தே பார்த்துக்கிட்டு வரேன். 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. இங்கே லொகோகோவில் ஒன்று, இன்னொரு இடத்துலையும் ஒன்றுங்க. ஸோ அன்றைக்கி நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வாங்க ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு கீழே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அங்கே தான் போகலான்னு இருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம், அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனது கிடையாது. ஸோ அதை பார்த்திங்கன்னா சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்.
இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் உள்ளே போகிறோம். வாங்க எங்கள் கூட வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டாடி வராரே கொள்றாரேன்னு உனக்கு பயம் நான் ஒன்றையும் தூக்கி போட்டுருவேன். கத்த எவ்வளோ இந்த நோட் ரன்ஸ்? சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் பாருங்கள், தவக்கலை வச்சுக்கிறாங்க பாருங்கள், பச்சை தவக்கலை. அதை ஒருத்தவங்க சொல்கிறான் எம்மியாக இருக்கும் அம்மா, வாங்கி இப்போ சாப்பிட்டு சிரிப்பே வந்து போச்சு. அது பச்சை தவக்கலைங்க, எங்கேருந்து தான் பிடிச்சிட்டு வராங்க, சைனீஸில் தான் எடுத்துகிட்டு வராங்க போல. இது நண்டு, உயிர் நண்டு என்னமோ. என்னது இது? அங்கே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், அது பேர் என்ன? இது என்ன கடை? ஃபஸ்ட்டு சைனா கடையா இந்த கடையா? கடை அது அது அண்டைக்கீரை இதோ மஞ்சள் கலர் பூ இருக்கே, என்ன புகைலாம் வருது. இது என்ன கீரை? இது அவங்களுக்கு தான் தெரியும். சூப்பில் போட்டு குடிப்பாங்க. வெங்கட்டா சூப்பில் போட்டு குடிப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன் மலேசியாலலாம். நீ வந்து டக்கு முட்டை உடஞ்சிருக்கு ஆல்ரெடி. எவ்வளோ அது இருக்குது பாரு, சால்ட்டட் டக் எக்ஸ். பாம்பு முட்டையோ என்ன முட்டை தெரியலையே இது. ஐயோ ஏய், ஃப்ராக் முட்டையாக இருக்குது. வா வா அப்படியே பராக்கா வேடிக்கை பார்த்துட்டு போகலாம். பராக்கா வேடிக்கை எல்லாம் பார்க்க இல்லை, வா போகலாம். இதே ஜப்பான் சைனாவுடைய சாக்லேட்டா? நீ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சைனா மேடு தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஊரில் என்ன வைக்குமே, ஏன்னா இங்கே முக்கால்வாசி சைனா மக்கள் தான். அப்போ இங்கே மல்லிகைப்பூ பாடம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. அது டீயில் போட்டு குடிப்பாங்களாம் அவங்க, எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணுவாங்களாம். அங்கே பாருங்கள் மல்லிகைப்பூ மொட்டு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைனா பொருள் தாங்க, ஏன்னா அவங்க மக்கள் வாங்குகிற சூப்பர் மார்க்கெட். அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லு, என்ன கருவாடு? என்ன கருவாடு உனக்கு தானே தெரியும். இது வந்து நம்ம திலேபியா. எவ்வளவு? இது அங்கே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது உனக்கு. தான் சைனீஸ். ஹலோ, இந்த டம்ப்ளிங்கெலாம் அங்கேருந்து போட்டு வரும் போல், மேட் இன் சைனா போட்டுக்குது. அப்போ அந்த வீடியோ எடுக்கல, பக்கத்தில் ஒருத்தர் ஃபாலோ பண்ணினே வந்தார்ப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது என்ன பழனே எனக்கு தெரில, திருப்பி நானும் பார்க்குறேன், ஒன்றும் கண்ணில் ஆப்டப்பாடு இல்லை. செரி பாருங்களா, சூப்பராக இருக்குது பாருங்களா. அதே மாதிரி சின்னது எவ்வளோன்னு கேளு, சின்னது கேளு. இருடா, இது டோஃபு என்னது எது சொல்லு ஃபஸ்ட்டு. வாங்குவியா? போய் கேட்டு வா, நீ கேட்டு வா, நீ போய் கேளு போ. போபா எவ்வளோ? எனக்கே தெரியல, போட்டு போய் ஃபஸ்ட்டு கேட்டு வா அவங்கக்கிட்ட. இங்கே ரேட்டு ப்ரைஸ்லாம் தெரியல. ஆல்ரெடி அவன் மீனெல்லாம் இருக்கிற மீனெல்லாம் பிடிச்சி தின்ட்டானோ அவனை. இப்போ நீ இதுக்கு போனால் பிடிக்கலாம். எதுக்கு போனால் எவ்வளோ இது விலை அப்படின்னு பாரு. போபோன்னா இதான் சைனா ஐட்டம் போபோ. சரி, இந்த அதாவது ஃபிஷிங் கேட்கணும். அவன் தானே கேட்க போனா. எவ்வளோ அப்போ பாம்பு போறியா? பாம்புல போய் மீன் பிடிச்சி. What is that? What is this one? Those boiled egg. Boiled egg? Yes, boiled egg. No, boiled means it's a chicken or what?
சிக்கன் போபோ கூட விற்கிறாங்க பா. இது ஃப்ரெஷ்ஷாக என்ன ஃப்ரெஷ்ஷுக்கா 15,000 விற்கிறான். One is there, one is not there. So I want the two. 1 kilo 35,000, okay? You buy half kilo. This one is there, this one. Like this size. ஐஸ்கிரீம் சாப்பிடு. ஒரு வழியாக சூப்பர் மார்க்கெட்டை முடிச்சுட்டு அங்கே ஒரு மொய் வச்சுட்டு வந்தாட்டானுங்க என் பசங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒன்று செய்யலாம் மலேசியாவில் வாங்கினேன். இது மம்மி அது மம்மி இது மம்மின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான். பார்த்தீங்கன்னா 25,000 அது ஏதோ வாழைப்பூவில் போட்டு மிக்ஸ் பண்ணி என் பையன் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். ஐயோ அது சாப்பிட்ட நாளைக்கு ஐயோ அம்மா கொமட்டிக்கினே வந்து போச்சு. அது யாருமே சாப்பிட்லங்க அது கட்சியில். அதில் என்ன தான் செஞ்சு மிக்ஸ் ஏதோ ஒரு ரெட்டு பீன்ஸுன்னா அவனும் சாப்பிடல நானும் சாப்பிடல. அது தூக்கி எங்கள் பொண்ணு ஹவுஸ்களுக்கிட்ட தான் கொடுத்து சாப்பிட்டாங்க. என்னடா இது